மகிமைப்படுவதாக. பவுல் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு பெரிய இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. கேட்குதுன்னு நினைக்கிறேன். பவுல் பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பவுல் பிரசங்கம் பண்ணும்போது தூங்கிட்டு இருப்போம். அதனால பிரதர் நீங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப் போறேன். பவுல் பிரசங்கம் பண்ணும்போது தூங்கிட்டு இருப்பாரு. பவுலே பிரசங்கம் பண்ணும்போது நான் இங்க தூங்கும் போது, என்ன பிரதர் நீங்க பிரசங்கம் பண்ணும்போது தூங்க மாட்டோமா? அதுக்கப்புறம் நடந்துச்சு. தூங்கிட்டு இருந்தவர் என்ன ஆனாரு? விழுந்து பழைச்சாரா? பழைக்க வச்சாங்க. சரி, நான் அது நீங்க தூங்கக்கூடாது, கொஞ்சம் பாடியில டயர்டா இருக்கிறதுனால நான் சொல்றேன். தயவுசெய்து தூங்காதீங்க, கொட்டாய் விளக்காதீங்க. ஷார்ப்பா 20 மினிட்ஸ்ல முடிச்சிருவோம். சரிங்களா? இந்த மானானது நீரோடையை வாஞ்சித்து தூங்குவது போல, இல்ல உறங்குவது போல. மானானது நீரோடையை வாஞ்சித்து கொட்டாவி விடுவது போல. அப்படியா இருக்கு பைபிள் வசனம்? லிஜோ மட்டும் ஆன்சர் சொல்ல மாட்டேன். லிஜோ உடம்பு சரியில்லை, மாஸ்க் எல்லாம் போட்டிருக்காரு. கதறுவது, தூரத்துல தண்ணியை பார்த்துருச்சுன்னு வைங்களேன், மானு அப்படியே பின்னாடி சாஞ்சிட்டு சேர்ல சாஞ்சிட்டு மெதுவா நடக்குமா, ஓடுமா? அதனால கொஞ்ச நேரம் ஓடுறதுக்கு ரெடியா இருந்துக்குங்க. பைபிள்ல கடவுளையே இம்ப்ரெஸ் பண்ண சில நபர்கள் இருக்காங்க, புரியுதுங்களா? The people who impressed God. தெரியல, இன்னைக்கு இப்போ பிரசவம் யாரும் எத்தனை பேர் கீழே விழ போறாங்கன்னு தெரியல. பின்னாடி உள்ள ரோலாம் பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. முன்னாடி உள்ள ரோ அப்படிதான் இருக்குது, விழுந்துடாதீங்க. தேவனை இம்ப்ரெஸ் பண்ண பீப்புள், the people who those who are impressed God, தேவனையே என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்பட வச்ச நபர்கள் வாழ்ந்திருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, இதுக்கு முன்னாடி ஒரு பிரசங்கத்துல நான் பேசும்போது ஒரு நபரை குறித்து நான் சொன்னேன். யாராவது ஞாபகம் இருக்கா? அதுக்கு நீங்க மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆரம்பத்துல ஒரு கதை சொன்னேன். ஜார்ஜ் அங்கிள் என்னை திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு, இந்த பில்டிங்குக்கு பின்னாடி பச்சை கலர் பேக்ல 964 பொக்கிஷங்கள் வச்சிருக்காருன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? 964 வருஷம் நம்பி பார்க்காமலே போன நபரை பத்தி பேசிட்டு இருந்தேன். ஞாபகம் இருக்கா? யார் அது? ஏனோக்கு. சரிங்களா? ஏனோக்கை பத்தி படிக்கும்போது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியும் 1400 வருஷமும் நடக்கவே இல்லை. அதுக்கு ஆனா அவர் இறந்து போயினதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் நடந்துச்சு. அப்போ அவருடைய விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். அவரு எப்படி தேவனை இம்ப்ரெஸ் பண்ணாருன்னு நாங்கள் பார்த்தோம். இன்னைக்கு என்ன யாரை பார்க்குறோம் அப்படின்னா ஆபிரகாம். சரிங்களா? ஆபிரகாம். இன்னைக்கு நான் வாசிக்க போறது இல்லை வசனத்தை, ஏன்னா நீங்க தான் வாசிக்கணும். ஆபிரகாம் எனக்கு தேவனை இம்ப்ரெஸ் பண்ண விதத்தை குறித்து இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிறோம். எதுல வாசிக்க போறோம்னா எபிரேயர் 11 8வது வசனத்துல இருந்து. சரிங்களா? போன வட்டம் பேசும்போது ஈனோக்கை பத்தி பேசிட்டு நோவாவையும் பத்தி பேசிட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய நபர்கள் வராங்க, the heroes of faith, கதாநாயகர்கள், விசுவாசத்திற்குரிய கதாநாயகர்கள். 8வது வசனத்தை யார் வாசிக்க போறாங்க அப்படின்னா பின்னாடி இருந்து ஆரம்பிக்க போறோம். லட்சுமி அக்கா இப்போ அந்த வசனத்தை வாசிப்பாங்க. லட்சுமி அக்கா வாசிக்கலாமா? அடுத்து சரஸ்வதி அக்கா பாக்குறாங்க, ரெடியா இருந்தீங்கக்கா. விசுவாசத்தினாலே போனா. சரிங்களா? இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியறதுனால நான் அதிகமா பின்னாடி பேக்ரவுண்ட் போல. இந்த வசனம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகக்கூடிய, சுதந்திரம்னா எனக்கு அதிகாரமா, எனக்கு இலவசமாக நான் வாழக்கூடிய, எனக்கு கிடைக்கக்கூடிய, எனக்கு சொந்தமாகக்கூடிய ஒரு இடத்திற்கு போகும்படி என்னாச்சு? அழைக்கப்பட்ட போது. யார் அழைச்சாங்க?
ஏசப்பா. ஏசப்பாவா கர்த்தர். பழைய ஏற்பாடு பார்க்கல போக கர்த்தர் அவர்களை அழைக்கிறார். அப்போ அழைக்கப்பட்ட போது கர்த்தரானவர் முழு விலாசத்தையும் கொடுத்து, அட்ரஸையும் கொடுத்து, அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய ஓலா, ஊபர், டிராவல்ஸையும் புக் பண்ணி சுகபத்திரமாக அந்த இடத்தில் சேர்க்கும் பொழுது 8 மாடியிலே அழகான வீடு கட்டி இருந்தது. அந்த வீடிலே நல்ல ஹிட்டாச்சி ஏசிட்டு இருந்தது. அதிலே சுகபோகமாக வாழ்ந்தான். அப்படிதான் வசனம் இருக்கா? என்ன இருக்கு? அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகக்கூடிய இடம் லட்சுமிக்கா இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அதாவது என்னன்னா, ஒரு பஸ் வந்துச்சு, அந்த பஸ்ல போர்டே இல்லை, எங்க போகுதுன்னு தெரியாது. ஆனா அதுல ஒரு 40 பேர் அடிச்சுட்டு ஏறானா. ஊர்ல பழைய கதை சொல்லுவாங்க, சரிங்களா? தான் போகிற இடம் என்னவென்று தெரியாமலே போனோம், சரிங்களா? சரி, இப்போ அந்த ஆபிரகாம் அந்த இடத்துல இருந்து, தான் இருக்கிற இடத்துல இருந்து எங்க போறோம்னு தெரியாமலே ஒரு இடத்துக்கு போறான். ஆனா யாரு போக சொன்னா? கர்த்தர் போக சொன்னார். சரி, அந்த கர்த்தர் போக சொன்னதுக்கு அவன்கிட்ட இருந்து மிகப்பெரிய குணாதிசயம் என்ன? விசுவாசம், சரிங்களா? விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நான் எங்க போறேன்னு தெரியாம அவன் கிளம்பியாச்சு. சரி, இப்ப கிளம்பும் போது ஆபிரகாம் எப்படியாப்பட்ட நபர் நம்ம பார்க்கணும். ஆபிரகாம் ரொம்ப ஏழ்மையானவரா? தெரியுமா? ஆபிரகாமுடைய ஃபேமிலி பத்தி தெரியுமா? ஆடு மாடுகள், அதிகமான சொத்து, தன்னுடைய சொந்த தகப்பனார், சொந்த பந்தங்கள், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா? நம்ம ஆபிரகாம் இருக்கார். ஆனா இந்த இடத்துல இருந்து நீ கிளம்புப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாமை பார்த்து வாசு அப்படின்னா, ஆண்டவரே நான் எங்க அப்பா அம்மாட்ட பெர்மிஷன் கேட்டு வந்துடுறேன். ஆண்டவரே எனக்கு எத்தனை 80 வயசு ஆயிடுச்சு, நான் எங்க போறது? ஆண்டவரே என்னுடைய ஆடு மாடுகள்லாம் இருக்குது. ஒண்ணுமே பார்க்கல. என்ன பண்ணிட்டான்? உடனே கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான், சரிங்களா? அதாவது எனக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன், அதாவது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு வீட்டில் நம்ம இருக்கிறோம், உங்க சொந்த வீட்டை நீங்க எடுத்துக்கோங்களேன். அந்த வீட்டை காலி பண்ணிட்டு ஒரு 4 தெருவு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போங்க அப்படின்னு இப்ப சொல்றோங்க. எப்படி இருக்கும் நமக்கு? ஐயோ, எத்தனை 10 வருஷமும் ஒரே தெருவில் இருந்துட்டு அக்கம் பக்கத்துலாம் நல்லா பழகிட்டு, வெள்ளிக்கிழமை தண்ணி வந்தா நான் வீட்டில் இல்லாட்டா கூட யாரு பிடிச்சி வைப்பா? பக்கத்து இருக்காரங்க பிடிச்சி வைப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு 4 தெருவில் இருக்கவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாது, மளிகை ஜாமான் கடை பக்கத்தில் இருக்கான்னு தெரியாது. ஐயோ, என் கூட பசங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பசங்க நிறைய இருப்பாங்களே, அது 4 தெரு கழிச்சு இருப்பாங்களான்னு தெரியாது. அப்படின்னு நமக்கு வந்து என்னன்னா, ஒரு 4 தெருவு மூவ் பண்றதுக்கு என்ன ஆகும்? டிஃபிகல்ட். பட் ஆனா ஆபிரகாமுக்கு என்ன பண்றான் அப்படின்னா, எங்க போறேன்னே தெரியலையா அவனுக்கு. என்னாச்சு? கிளம்பிட்டார். சரியா? கிளம்பிட்டார். அடுத்த வசனம் 10வது வசனம். யாரா வாசிக்கலாம்? ஓகே, திருப்பி பாயிண்ட் நல்லா கவனிங்க, டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். இந்த வசனம் ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? விசுவாசம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் எங்க போறோம்னு தெரியாம கிளம்பிட்டான். ரெண்டாவது என்ன பண்ணிருக்கான்? விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே அதிகாரியை போல உட்கார்ந்திருந்தான். சரஸ்வதிக்கு அப்படியே எழுதியிருக்க, அதிகாரியை போல உட்கார்ந்திருந்தான். என்ன எழுதியிருக்க? சரி, அவனை அழைத்தது யாரு? கர்த்தர் அழைத்தா நமக்கு என்ன இருக்கும்? ராஜா அழைக்கிறார். அப்ப எங்க ராஜா அழைச்சாருன்னா நமக்கு வீடு எங்க? அரண்மனை இல்ல. பட் இந்த ராஜா அழைச்ச இது ஆபிரகாமுக்கு என்னவா இருந்துச்சு? பரதேசின்னு என்ன? 4 வீடு தான் வச்சிருக்காங்க, 5வது வீடு கட்ட முடியாத ஏழைகளா? பரதேசிகள் யாரு ஆண்டி? அவங்களுக்குன்னு சொந்தமா
ஒரு ஊர் கிடையாது, சொந்தமா ஒரு வீடு கிடையாது, சொந்தமா ஒரு சொந்தங்கள் கிடையாது, சொந்தமா ஒரு நண்பர்கள் கிடையாது. ஆனா இந்த ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா? ஆடு மாடுகள் இருந்து, சொந்த ஜனங்கள் இருந்துச்சு, சொந்த ஆடு மாடுகள் இருந்துச்சு. அதனாலதான் ஆண்டவர் கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்டாரு? உன் சொந்த ஜனத்தையும் உன்னுடைய சொந்த தாய் தகவல்மாரை விட்டுட்டு நான் சொல்லக்கூடிய இடத்துக்கு நீ போ. சரிங்களா? இப்போ வாக்குத்தந்த பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போனாலும் அங்க எப்படியா வாழ்ந்துட்டு இருந்தாரு? பரதேசியாய். ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? ஆபிரகாமுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுக்கடுத்து என்ன இருக்கு? அந்த வாக்கு தத்துவத்திற்கு உடன் சுதந்திரராகிய அது யாரு? ஈசாக்கு யாரு? அது நான் ப்ரீச் பண்ண போறதில்ல. ஏன்னா உங்க பாடியினுடைய பிரிஸ்க் அப்படி ஆக்டிவா இருக்கனால நீங்க தான் பேசணும். நீங்க தூங்கிடக்கூடாது. யாரு? சரிங்களா? வசதியா இருந்த என்ன தேவன் கூப்பிட்டுட்டு வாடாங்கிறாரு. போர்டு இல்லாத பஸ்ல நான் ஏறிட்டேன். டிரைவர் யாரு? தேவன் சொல்லிட்டு போர்டு இல்லாத பஸ்ல ஏறி வந்தாச்சு. எங்க கூட்டு போறேன்னாரு? ப்ராமிஸ்ட் லேண்டுக்கு கூட்டு போறேன்னாரு. ஆனா ப்ராமிஸ்ட் லேண்ட்ல எனக்கு என்ன கிடைச்சது? பரதேசியா இருந்தேன். ஒண்ணுமே இல்லை. எனக்கு சொந்தம் எதுவுமே கிடையாது. சரி, எனக்கு தான் தேவன் என்ன பண்ணியிருக்காரு? பரதேசியா ஒண்ணும் இல்லாம விட்டாரு அப்படின்னு பார்த்தா அடுத்து யாருக்கு? ஈசாக்கு. யாரு? தன்னுடைய பிள்ளை. சரி, தன்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது கிடைச்சதா? பரதேசி போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்துவத்திற்கு உடன் சுதந்திரவாளி. அப்படின்னா தேவன் கொடுத்தாரு அந்த வாக்கு தத்துவம். உன்னை என்ன வாக்கு தத்துவம் கொடுத்தாரு? உன்னை பழுகி பெருகி பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. அந்த வாக்குத்தத்துக்கு சுதந்திரமா யார் இருக்காங்க? ஈசாக்கு. தன்னுடைய பையனுக்கு ஏதாவது கிடைச்சதா? ஒண்ணும் கிடைக்கல. அடுத்து யாக்கோபு யாரு? அடுத்த வசனத்துல என்ன இருக்கு? ஈசாக்கோடும் இல்ல முந்தின வசனம் தான். ஈசாக்கோடும் யாக்கோபு யாரு? ஹூ இஸ் ஜேக்கப்? பேர குழந்தை. ஆபிரகாமும் கூப்பிட்டாரு, வந்தாரு. ஆபிரகாமும் பரதேசி, தன்னுடைய பிள்ளையாக ஈசாக்கும் பரதேசி, தன்னுடைய பேர பிள்ளையாகிய யாரு? யாக்கோபும் பரதேசி. அதாவது நமக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிடுறாரு, இல்லை யாராவது ஒருத்தர் நான் உங்களுக்கு இது தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை ஒருத்தருக்காக நம்ம வெயிட் பண்றோம் அப்படின்னா, ஒரு சப்போஸ் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்றோம். 1 மணி நேரத்துக்கு மேல என்ன ஆகும்? நமக்கு வெயிட் பண்ணும்போது என்ன ஆகும்? என்னது இன்னும் வரலையே டென்ஷன். ஆனா இந்த மனிதர்கள் தேவன் அழைத்தார், அவர் தருவார். அவருடைய நாட்கள் அவர்கள் பார்க்கவே இல்லை. ஆனால் என் வசனம் பின்னாடி சொல்லுது, அவர் வாக்குத்தத்தம் பண்ணத தூரத்துல இருந்து பார்த்தாங்களாம். தூரத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தெரியல. என்ன நினைச்சிருக்காங்கன்னா, எப்பவாவது ஒரு நாள் நடக்கும். ஒருவேளை நம்ம முன்னாடி கடவுள் பெரிய அதிசயங்களா, அற்புதங்களா, இல்லைன்னா நமக்கு பிரேயருக்கு ஆன்சர் கொடுக்கவே இல்லை அப்படின்னா, உண்மையா சொல்றேன், அடுத்த வாரம் இதே ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சில் இருப்போமான்ட்டு டவுட்டு தான். ஏன் அப்படின்னா நம்முடைய விசுவாசம் என்னது? தூரத்திலே காணாத விசுவாசம். சரிங்களா? ஸோ அவனுடைய பிள்ளைகள் எதுவுமே கிடைக்கல. சரி, இப்போ அவங்க எங்க தங்கி இருந்தார்கள்? கூடாரம். கூடாரம் என்னது? ப்ராமிஸ் லேண்ட்ல பரதேசியா இருக்கிறார்கள். எதுல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? கூடாரம். கூடாரம்னு என்னது? நல்ல அஸ்திபாரம் போட்டு, நல்ல ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் போட்டு 8 மாடி கட்டிடமா, இல்லை எப்படி? டெம்பரவரி ஹவுஸ். சரிங்களா? ஸோ கூடாரங்கிறது இட் இஸ் எ டெம்பரவரி. சரி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு நல்ல வீடாவது கொடுத்துருக்கலாம்ல தேவன். ஆனா என்ன கொடுத்துருக்காரு? கூடாரங்கள். சரிங்களா? நான் யோசிச்சு பார்க்கிறேன், இந்த மனுஷனுக்கு அடிப்படை தேவைகள் என்ன என்பது கிடைக்கப்பெறாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. சரிங்களா? எப்படி? வசந்தியா வாழ்ந்த நபர், ஆடு மாடுகள்லாம் இருந்த நபர், சொந்த பந்தங்கள்லாம் கூட இருந்த நபர், எதுவுமே தெரியாத ஒரு இடத்துல, யாருமே உதவி செய்யாத இடத்துல, சொந்த வீடு இல்லாத இடத்துல கூடாரத்தை போட்டு மழையிலேயே வெயிலையும் எங்கதான் இருப்பாங்க? கூடாரத்திலேயே காத்துட்டு இருப்பாங்க. சரிங்களா?
ஸோ அப்படி கூடாரத்துல குடியிருந்த நபர் தான் மட்டும் கஷ்டப்படல. யார் யார் இருந்திருக்கா? தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய பேர பிள்ளை. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கடவுளை நம்பி வந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில உலகப்புறமா சொல்லக்கூடிய ஏதாவது அற்புதம், அதிசயம், ஆசீர்வாதம் நடந்துச்சா? ஏதாவது ஆசீர்வாதம் நடந்துச்சா? இல்ல. ஆசீர்வாதம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் என்ன பண்றாங்க? அவங்க கிளம்பி போயிட்டாங்க. சரி, அடுத்த வசனம் 10வது வசனம். ஆ. காத்திருந்தான். சரி, இதுக்கு முந்தின வருஷத்துல கடைசி வார்த்தை எப்படி முடிந்துச்சு? எதுல குடியிருந்தான்? கூடாரத்திலே குடியிருந்தான். இதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன? கட்டி உண்டாக்கின. கட்டி உண்டாக்கின இஸ் டெம்பரரி ஆர் பெர்மனன்ட்? அவன் டெம்பரரி கூடாரத்துல ஹவுஸ்ல இருந்தாலும் அவனுடைய விசுவாசம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, கட்டி உண்டாக்கக்கூடிய பெர்மனன்ட் ஹவுஸ். அந்த ஹவுஸை கட்டினது யாரு? யாரு? தேவன் தான். அதாவது தேவன், இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன எழுதியிருக்கு? தாமே. சரியா? எனக்கு இங்கிலீஷை விட அது தமிழ்ல தாமே கட்டின அப்படின்னா என்னன்னா, அந்த எக்ஸாம்பிளா சொல்றதா ஒரு செங்கல், ஒரு சிமெண்ட் இதெல்லாம் போட்டு ஒருத்தர் சொல்லுவோம்ல. எங்க அப்பா வந்து சில பொண்ணுங்கலாம் சொல்லுவாங்க, எங்க அப்பா வந்து என்னுடைய கல்யாணத்துக்காக அவரே பார்த்து 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 கட்டின வீடை எனக்கு என்ன பண்ணாரு? gift கொடுத்தாரு. எங்க அப்பா வந்து பார்த்து பார்த்து வாங்கின நகைகள் எனக்கு வாங்கி கொடுத்தாருன்னு நம்ம சொல்லுவாங்க நிறைய பிள்ளைங்க. அதே மாதிரி தேவன் அவரே பார்த்து பார்த்து கட்டி அஸ்திபாரம் போடக்கூடிய ஒரு வீட்டுக்காக இந்த ஆபிரகாம் காத்திருந்தார். சரியா? ஆனா எதுவுமே கிடைக்கல. சரி, ரைட். நெக்ஸ்ட் 11. சரி, இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள். என்ன சொல்லுவீங்க? நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றீங்க. இந்த சாரால் அப்படிங்கிறவங்கள உங்க ரூமுக்கு கூப்பிட்டு வராங்க. எதுக்கு? நீங்க ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாரால் எப்படி இருந்திருப்பாங்க? எத்தனை வயசு அந்த அம்மாவுக்கு? 90 வயசு. ஒரு 90 வயசு அம்மா வந்து இப்போ சப்போஸ் உங்க ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் எடுக்க வந்திருப்பாங்க. என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? அம்மா, உங்க பேத்தியை கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? பேத்தியை கூப்பிட்டு வந்திருக்கேன். அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க? பேத்தியே இல்லை. சரி, அப்போ உங்க பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கீங்களா ஸ்கேன் எடுக்கிறதுக்கு? அந்த அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க? பொண்ணு இல்ல. அப்ப இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? கிளீன் பண்றதுக்கு வந்திருக்கீங்களா? ஸ்கேனிங் சென்டரை எதுக்கு வந்திருக்கீங்க? ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எதுக்கு? நீங்க தலையில ஏதாவது ஹார்ட் ஸ்கேனா இல்ல பிரெயின் ஸ்கேன் எடுக்க மாத்தி வந்துட்டீங்கம்மா, நீங்க எங்க போனோம்? கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் போகணும்னு அனுப்பியிருப்பாங்க. பட் இந்த அம்மா ஸ்கேன் எடுக்க வந்து நிக்குது. ஸ்கேன் எடுத்தோன்னு என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுனா இட் இஸ் டிஃபிகல்ட்னு எழுதியிருப்பாங்களா, இல்லை ரேர் கேஸ்ன்னு எழுதியிருப்பாங்களா, இல்லை இம்பாசிபிள் எழுதியிருப்பாங்களா? எப்பவாவது நடக்கும்னு எழுதியிருப்பாங்களா, கஷ்டம்னு எழுதியிருப்பாங்களா, இல்லைன்னா வாய்ப்பே இல்லைன்னு எழுதியிருப்பாங்களா? இம்பாசிபிள். சரிங்களா? அதாவது ஒரு பக்கம் ஆபிரகாமுக்கு ஒரு சைடான எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சாராளுக்கு இம்பாசிபிள். என்னது? இம்பாசிபிள். நான் யோசிச்சு பார்ப்பேன், நம்ம ஞாயிற்றுக்கிழமைனால சிக்கன் கடையில் போய் சிக்கன் வாங்கிட்டு வருவோம் தெரியுமா? எப்படி கட் பண்ணியிருப்பாங்க? பீஸ் பீஸாக கட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கட்டி பைக்கில் முன்னாடி இப்படி வச்சு நான் ஓட்டிட்டு இருக்கேன். திடீர்னு கட் பண்ண பீஸ் எல்லாம் எந்திரிச்சு ஒரு கோழியா வந்து நிச்சயம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இமேஜின் பண்ண முடியுதா? அதுதான் இம்பாசிபிள். என்னது? நான் கட் பண்ணி வச்சேன்னா சண்டே சிக்கன் சாப்பிட்றத ஞாபகப்படுத்தினாதான் நமக்கு வார்த்தைகள் புரியும். கட் பண்ணி வச்ச பீஸ் மோஸ்ட் பிரதர் முன்னாடி தொங்க விட்டு போயிட்டு இருக்காரு ஆக்டிவா ஸ்கூட்டர்ல. திடீர்னு வீட்டில் போய் பார்த்தா பியூலாஸ்டர் ஓப்பன் பண்ணி பார்க்க கவர்ல இருந்து என்ன வருது? பெரிய கோழி வருது. அப்பதான் கேட்குறாங்க, ஏப்பா நீங்க நாட்டுக்கோழி வாங்குறேன்னு சொன்னீங்க, பிராய்லர் கோழி வாங்கிட்டு இருக்கீங்கன்னு திட்டு விழுந்திருக்கும். ஸோ இதுதான் இங்க என்னது? இம்பாசிபிள். சரிங்களா? அதாவது நடக்க முடியாத காரியங்கள் என்ன நடந்திருக்கு. சரி, இது ஏன் நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது? விசுவாசம். அப்ப ஆபிரகாம், சாரால் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருந்தது என்ன அப்படின்னா விசுவாசம்.
நெக்ஸ்ட் வார்த்தை. ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்கள் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் இருந்தார்கள். ஆமா, இப்போ நீங்க நல்லா யோசிங்க. இதுல என்ன இருக்கு? ஆபிரகாம் சாராளை பத்தி பேசி முடிச்சாச்சு. இப்ப யாரை பத்தி? ஆபிரகாம் பத்தி. இதுக்கு முன்னாடி ஆபிரகாமை பத்தி இன்ட்ரோடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன இருந்தது? விசுவாசத்தினால. சாராளை பத்தி ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னவா இருந்தது? விசுவாசத்தினால. ஆனால் இங்க என்ன இருக்கு? ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணப்படுகிற ஒருவனாலே. சரிங்களா? அப்ப என்ன சொல்றாரு? அவன் பாடி இஸ் ஆல்மோஸ்ட் டெட். சரீரம் செத்தவனாலே என்ன பிறக்குது? வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்கள். சரிங்களா? அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ அண்ணாந்து பார்த்து வானத்துல என்ன பார்க்கணும்? நட்சத்திரங்களை பாரு. அது என்ன பண்ண முடியும்? உன்னையால என்ன முடியுமா அப்படிங்கிறாரு. இல்ல ஆண்டவர், என்னால என்ன முடியாது. ரெண்டாவது என்ன இருக்கு? கடற்கரையில் உள்ள எண்ணற்ற மணலை போல. அந்த மணல் என்ன முடியுமா நமக்கு? சும்மா ஒரு கையில மணல் கொடுத்தாலே நம்மளால என்ன முடியாது. கடற்கரை பீச்சில் உள்ள மண் எவ்வளவு இருக்கும்? என்ன முடியுமா நம்மளால? எண்ணில் அடங்காது. அதாவது எனக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த விதமான ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன்னு சொன்ன தேவனை அவன் விடவே இல்லை. அவன் கூடாரங்கள்ல குடியிருக்கிறான். தான் கஷ்டப்பட்ட கூடாரத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம தன்னுடைய மகன், தன்னுடைய பேரன் எல்லாமே எங்க இருக்கான்? பரதேசிகளை போல சந்திச்சுட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு நாள் இருப்பாங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு நாள் இருப்பாங்க. ஆடு மாடுகள் அவனுக்கு சொந்தம் இல்லை. அவன் கூட இந்த சொந்த அண்ணன் பையனை சண்டைக்கு வரான். சரி, உனக்கு எது எது வேணுமோ எடுத்துக்கப்பான்றான். எல்லாத்தையும் இழந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? போயிட்டே இருந்தாலும் அவனுடைய சரீரம் செத்தவனா இருக்கவனை பார்த்து என்ன சொல்லியிருக்காரு? உன்னுடைய ஜனங்கள் நட்சத்திரத்தை போலையும் உன்னுடைய கடற்கரையில் இருக்கக்கூடிய எண்ணில் அடங்காத மணலை போல என்ன பண்ணுவாங்க உனக்கு ஜனங்கள் பிறப்பார்கள். சரிங்களா? சரி, இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. என்ன ட்விஸ்ட் வைக்கிறாரு அப்படின்னா, 17வது வசனம் வாசிங்களா? 17, 17, 18. ஓகே ஓகே. எண்ணி தமக்கு ஒரே பேரானவனை ஒப்பு கொடுத்தான். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உன்னுடைய நட்சத்திரத்தை போலவும் மணலை போலவும் அப்படின்ட்டு. அப்போ அந்த வாக்குத்தத்தம் பண்ணோன்னு ஒரு குழந்தை கையில வந்துச்சு. அப்ப என்ன சொல்லியிருப்பான்? ஆண்டவரே, இந்த ஜனம் மூலமா, இந்த பையன் மூலமா தான் பெரிய மணல் மாதிரி, பெரிய நட்சத்திரங்கள் மாதிரி எனக்கு சந்ததி உண்டாக போகுதுன்னு சொல்லி சந்தோஷமா எப்படி விட்டுருப்பான்? அப்படியே பாராட்டி சீராட்டி வளர்த்துட்டு இருப்பான். திருப்பி கரெக்டா அந்த இடத்துல செக் வைக்கிறார் கடவுள். என்ன வைக்கிறார் ஆண்டவர்? அந்த குழந்தையை, அந்த குழந்தை இந்த பைபிள் வார்த்தை கரெக்டா போட்டிருக்கு. என்ன அப்படின்னா 19ல ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கு? ஒரே பேரானவனா என்ன அர்த்தம்? ஒரு குழந்தை இருக்கு. இதே வார்த்தை தான் யோவான் 3:16 இருக்கும். தேவன் தம்முடைய ஒரே பேர். இதே வார்த்தை, ஒரே பேரானவன், அங்கேயும் ஒரே பேரானவன். ஆபிரகாமுடைய சாக்ரிஃபைஸ்க்கும் இயேசு கிறிஸ்துடைய சாக்ரிஃபைஸ்க்கும் ரொம்ப சிமிலாரிட்டி வரும். ஸோ இப்போ என்ன சொல்றாரு? அந்த ஒரே ஒரு பேரன் என்ன பண்ணணும்? எப்படி பலியிடணும் அப்படிங்கிறார். சரிங்களா? அது என்ன பலி அங்க மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன பலி கிடையாது. அவர் சொல்றாரு, இப்படிதான் நீ பலியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மகா பலிக்கு என்ன சொல்றாரு? கூப்பிடுறாரு. இந்த இடத்துல நானும் வாசிச்சு பார்க்குறேன் வார்த்தைகளை, ஏதாவது கமெண்ட்ரிலாம் வாசிச்சு பார்க்குறேன். ஆபிரகாம் சாராலும் ஒரு ரூம்ல உட்காந்துட்டு, ஒருவேளை சாரா நமக்கு ஆண்டவர் பெரிய ஜனங்களை தருவாருன்னு சொன்னாரு, பெரிய நட்சத்திரங்களை போல பிள்ளைகளை தருவான்னு சொன்னாரு. இன்னைக்கு வெட்ட சொல்றாரு. உண்மையிலே கடவுள் ஏதாவது மனசு மாறிட்டாரா? இல்லை உண்மையிலே நம்ம ஏதாவது கடவுள்கிட்ட போய் எக்ஸ்கியூஸ் கேட்கலாமா? கேட்டாவே இந்த பிள்ளைய விட்டுருங்க, இல்லை அடுத்த பிள்ளைய பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த பிள்ளைய நீங்க எடுப்பீங்கன்னா அடுத்த பிள்ளைய எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனா என்ன பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா,
தான் சோதிக்கப்பட்ட போது நீ ஈசாக்க பலியிடுன்னு சொன்ன உடனே அது என்ன சொல்லியிருக்கு? ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். நீங்க புதிய ஏற்பாட்டுல, பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா பலி கொடுக்கிறதுக்காக அவன் கொண்டு போயிருந்தான் இருக்கும். ஆனா இங்க எபிரேயர்ல என்ன போட்டிருக்கு? அவன் பலியாக கொடுத்தாச்சு. ஆண்டவர் கேட்ட அடுத்த நிமிடத்துல இந்தாங்க கடவுளே அப்படின்னு கொடுத்துட்டான். அவ்வளவுதான். அந்த பிள்ளைக்கு என்ன ஆகும்? தன்னுடைய ஒரே பேரா குமாரன், ஒரு சிந்தை இல்லை அவனுக்கு. ஆச்சரியமா இருக்கு. இப்படி அவன் இருந்ததுனாலதான் தேவன் என்ன சொல்றாரு? நான் யாருடைய தேவன்? ஆபிரகாமின் தேவன். ஈசாக்கின் இன்னொரு யாரு? ஏன் அந்த 3 பேரு? அந்த 3 பேரும் தான் இவன் சொல்ற மாதிரி, பென் சொல்ற மாதிரி அந்த 3 பேர் எங்க இருந்தாங்க? பரதேசியா சுத்திட்டு இருந்தாங்க. அந்த 3 பேர் எந்த அரண்மனையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க? கூடாரத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனாலதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தேவன் வந்து தன்னை ஐடென்டிஃபை பண்ணும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அதாவது அழிவில்லாத ஒரு வஸ்து அழிவு இருக்கக்கூடியதை கம்பேர் பண்றாரு. தேவன் வந்து பெரிய நபர், அழிவில்லாத நபர், அழியக்கூடிய ஒரு மனுஷனோட கூட கம்பேர் பண்ணி சொல்றாரு, நான் ஆபிரகாமுடைய தேவன், நான் ஈசாக்கினுடைய தேவன், நான் யாக்கோபுடைய தேவன். சரிங்களா? சோ நான் சோதிக்கப்பட்ட போது அந்த மனுஷன் ஒரு கேள்வியும் கேட்கல. இன்னைக்கு நம்ம கம்பேர் பண்ண யோசிச்சு பார்க்கணும், நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. யோசிச்சு பார்க்கணும், நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. ரீசெண்டா ஒரு ப்ரொஃபஸர் ஈனோக்குன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஊழியம் பண்ணக்கூடிய ஒரு ஊழியத்தினுடைய ஸ்தாபகர், இப்போ இல்லை 1960 வாழ்ந்தவர். அவருடைய சுய ஹிஸ்டரி நான் படிக்கும்போது பார்த்துட்டு இருந்தேன். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்றாரு. அவருக்கு வரக்கூடிய சம்பளத்துல வந்து பெரும்பான்மையான காசை வந்து ஊழியங்களுக்கும் ஊழியக்காரருக்கும் நார்த் இந்தியா மினிஸ்ட்ரியும் கொடுத்துட்டு கடவுளை மட்டும், ஆண்டவரை மட்டும் நம்பி வாழ்ந்துட்டு இருப்பாராம். அப்போ ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு சண்டேனா கெஸ்ட் வந்திருக்காங்க. சரிங்களா? கெஸ்ட்னா யார் அப்படின்னா, அவர் ஊழியம் பண்ணி அந்த ஊழியத்தின் மூலமாக தேவனை அறிந்து கொண்ட காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ ஹாஸ்டல்லாம் தங்கிட்டு வந்ததுனால ஹாஸ்டல் பசங்க என்ன நினைப்பாங்க? வீட்டுக்கு போனா நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல சாம்பார், நெய் சோறு, பருப்பு, கூட்டுக்கறியா என்ன கிடைக்கணும்? சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷுன்னு வேணும். கரெக்டாக பேசிட்டு வராங்களா, அங்கிள் இந்த மாதிரி நாங்கள் காலேஜில் இருந்து ஹாஸ்டலில் சாப்பிட்டு வாயில் என்னாச்சு, செத்து போச்சு, எங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு கொடுங்கன்ட்டு. இவர் என்ன எப்படி வாழ்றாரு? தேவைகளுக்கு கடவுளை பற்றி தான் நம்பி வாழ்ந்துட்டு இருக்காரு. சுவாலஜி ப்ரொஃபஸர், நல்ல சம்பளம் வாங்குவாரு, வீட்டுக்கு போனால் தடாபடா இருக்குன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஒண்ணுமே இல்லை. அப்போ அவங்க ஒய்ஃபும் அவரு போய் கிச்சன்ல போய் ப்ரே பண்றாங்களாம், ஆண்டவரே எங்களை நம்பி சாப்பிடணும்னு சொல்லிட்டு பசங்க வந்திருக்காங்க, எங்கிட்ட என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லை, சிக்கன் வாங்குறதுக்கு காசு கிடையாது, ஃபிஷ் வாங்குறதுக்கு காசு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே, நாங்களுமே சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, இவங்க வந்தவங்களுக்கு எலியாவை போஷிக்கிறது போல நீங்க எங்களுக்கு போஷிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களா, ஜெபம் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எல்லாம் அடுப்புல வச்சா காஞ்சியா இருக்கலாம், ப்ரே பண்ணிட்டு இருக்கலாம். அவருக்கு சுயசரிதையில் இப்படி எழுதியிருக்காரு, சென்னையில வாழ்ந்துட்டு இருக்காரு. ஜெபம் பண்ணிட்டு முடிக்க டமால் ஒரு சத்தம் கேட்டுச்சான். என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தா, துணி துவைக்கிற இடத்துல பின்னாடி பின்வாசல்ல போய் பாக்குறாரா, அவங்க மேல வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த தகர ஷீட் போட்டிருக்காங்க மேல, அது மேல ஏதோ விழுந்த சத்தம் கேட்டிருக்கு. விழுந்த சத்தம் கேட்டு அப்படி எட்டி பார்த்திருக்காரு, ஒரு 2 காக்கா சண்டை போட்டுட்டு ஏதோ ஒரு பொருளை தள்ளி விட்டுருக்கு கீழே. பார்த்தா ஒரு பெரிய ஃபிஷ், ஒரு மீன் விழுந்து கிடந்துச்சு. அப்படி எழுதுறாரு அவர் புத்தகத்துல, மீன் விழுந்து கிடந்துச்சான். எடுத்தாராம், கட் பண்ணாராம், இது பண்ணாராம், சமைச்சாராம், அந்த பசங்களுக்கு கொடுத்தாராம், சாப்பிட்டாராம். அப்போ அந்த பசங்க சொல்றாங்க, அங்கிள் நாங்க வருவேன்னு தெரிஞ்சு நீங்க சூப்பரான ஒரு ஃபிஷ்ஷை வாங்கி வச்சிருக்கீங்களே, போன வாரம் எங்க வீட்டுக்கு போனோம், எங்க அம்மா இதே ஃபிஷ்ஷை தான் வாங்கன்னு சொன்னாங்க. அந்த காலத்துல வந்து அவர் ஏதோ ஒரு மதிப்பு சொல்றாரு, இன்னைக்கு வந்து ஒரு வஞ்சர் மீன் வாங்குற ரேட்டுன்னு வரீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா, 900 ரூபா, 1000 ரூபா வரும். இவ்வளவு பெரிய மீன் எங்களுக்காக நீங்க வாங்கிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு போனாங்களாம். அவர் சொன்னார், அதுக்கப்புறம் சாப்பிடலாம் முடிச்ச உடனே, இது நாங்க வாங்கவே இல்லைப்பா, எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நாங்க ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே எங்களுக்கு கொடுங்கன்னு ஜெபம் பண்ணோம், பின்வாசல்ல ஒரு சத்தத்தை கேட்டுச்சு, வந்தது உங்களுக்கு கொடுத்தோம், திருப்பி நைட் எங்க வீட்டுல தங்கினீங்க அப்படின்னா கொடுக்கறதுக்கு இப்போ ஒண்ணும் இல்லை, வாங்க என் கூட கிச்சன்ல ஜெபிங்க, இன்னொரு சத்தம் கேட்கும் அப்படின்னாராம். சரியா?
சரி, இந்த மாதிரி விசுவாசத்துல வாழ்ந்த நபர்கள் தான் தேவனுடைய காரியங்களை அசைத்து பார்த்தார்கள். அந்த மாதிரி நபர்கள் ஆரம்பிச்ச ஊழியங்கள், அவங்க இந்த மாதிரி நபர்கள் ஆரம்பிச்ச சபைகள்ல எண்ணில் அடங்காத மக்கள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. சரியா? சரி, இதுல விசுவாசம் நம்ம நம்புகிறது, அதாவது நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு ஃபேவரா இருக்கோ இல்லையோ, பாசிட்டிவா நடக்குதோ இல்லையோ, நம்ம எதிர்பார்த்த ஆன்சர் கிடைக்குதோ இல்லையோ, என்னை அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். சரிங்களா? சோ தான் சோதிக்கப்பட்டது என்ன பண்ணும்போது ஈசாக்க பலி கொடுத்தாச்சு. சரி, இப்போ 13ஆம் வசனத்துக்கு திருப்பி வருவோம். 13 வாசிக்கலாம். இவர்கள் எல்லோரும் ஆ, ஆ, ம். ஆ, சரி, இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்தார்களா அடையாமலா? ஆ, அவர்கள் அடைந்தாலும் அடையாவிட்டாலும் என்னவா இருந்திருக்காங்க? விசுவாசமா இருந்திருக்காங்க. தூரத்தில் இருந்து அவைகளை கண்டு நம்பி அதை அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். சரியா? பவுல் இப்படிதான் அவருடைய கடைசி பாதத்துல சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்துக்கொண்டே என்னுடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். சரியா? நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய சிச்சுவேஷன் இட்ஸ் ஃபேவரபிள் ஆர் நான் ஃபேவரபிள், பட் ஒன்லி திங் வி ஜஸ்ட் பிலீவ் காட். என்னை சுத்தி நடக்கக்கூடிய காரியங்கள் எனக்கு நன்மை பயக்குதோ இல்லையோ, நான் கொன்று போட்டாலும் என்னவா இருப்பேன்? அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். சரி, இப்படி நம்பிக்கையா இருந்த நபர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தேவனை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? சரி, இந்த விசுவாசம் நமக்கு என்ன செய்து அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10வது வசனத்துல தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். காத்திருந்தான் என்னது? வெயிட் பண்றதுன்னா என்னது? பொறுமை. சரிங்களா? ஒரு இடத்துல யாக்கோபுனுடைய புத்தகத்தில் எப்படி சொல்லுகிறது, உங்களுடைய கஷ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்க கஷ்டம் வந்து உங்களுக்கு சாந்தத்தை உண்டு பண்ணும், சாந்தம் நீடிய பொறுமையை தரும். சரி, தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் நீடிய பொறுமை. தேவனுடைய பாதத்துல இருந்து, ஆண்டவரே நான் நீடிய பொறுமைக்காக என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உங்களுடைய பாதத்துல நான் காத்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நீங்க நடத்துங்க அப்படின்னு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. சரியா? சரி, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 14, 15, 16. இது எப்படி வாசிக்க போறீங்க அப்படின்னா 14வது வசனத்தை மோசஸ் பிரதர் வாசிப்பாரு. 14 மோசஸ் பிரதர் வாசிப்பாரு. 15 வியூலஸ்டர் வாசிப்பாங்க. 16 குளோரி வாசிப்பாங்க. 14 யார் வாசிக்கிறது? தெரியப்படுத்துகிறார். இந்த தேசத்தினுடைய பேரு என்ன? சுய தேசம். மோசஸ் சொன்ன தேசம் என்ன? சுய தேசம். 2வது யார் வாசிக்க போறீங்க? ஓகே, 2. இப்போ பியூலாஸ்டர் தேசம் என்னது? விட்டு வந்த தேசம். ஃபர்ஸ்ட் மோசஸ் சொன்ன தேசம் என்ன? சுய தேசம். சுயம்னு என்னது? எனக்கு சொந்தமான தேசம். பியூலாஸ்டர் வாசது நான் விட்டு வந்த தேசம் அப்படின்னா எனக்கு சொந்தம் இல்லாத தேசம். சொந்தம் இல்லாத தேசம். குளோரி வாசிக்கிறது விரும்பினார்கள். ஓகே, பரம தேசத்தை விரும்பினார். அப்ப எத்தனை தேசம் இருக்குங்க? சுய தேசம், விட்டு வந்த தேசம், பரமதேசம். சரி, இப்போ நம்ம 14 எப்படி வாசிக்கலாம்? இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி விசுவாசத்தை அறிக்கையிட்டாங்கல்ல, இந்த அறிக்கையிட்டவங்க எதை நோக்கி போனாங்களாம்? சுய தேசத்தை நோக்கி போயிட்டே இருந்தாங்க.
they are keep on traveling to their own nation. சரி, இன்னைக்கு கேள்வி என்னன்னா, நம்முடைய சொந்த தேசம் எது? நம்முடைய சுய தேசம் என்னது? தேவன் இருக்கக்கூடிய பரலோக தேசம். சரியா? அந்த தேசத்தை நோக்கி இவங்க வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, இப்போ பியூலாஸ்டர் வாசிச்சது என்னது? விட்டு வந்த தேசம். அந்த வார்த்தை வாசிங்க. தாங்கள் அந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதாவது நான் விட்டு வந்த தேசத்தை ஆபிரகாம் நினைச்சிருந்தாரு அப்படின்னா, அந்த விட்டு வந்த தேசத்துல யார் இருந்தாங்க? என் சொந்த பந்தம், ஆடு மாடு, சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய என்னோட சொந்த ஊரை அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? அவர்கள் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. கிடைத்திருக்குமே. அதாவது தேவன் என்னை கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு வந்தாரு. நான் பரதேசியா இருக்கேன், டென்ட்ல தான் வாழ்றேன். என் சுய தேசத்துல இதை விட சுய தேசம் இல்லை, என்னை விட்டு வந்த தேசத்துல இதை விட பெட்டரா இருந்துச்சு எனக்கு லைஃப் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? அவர்கள் அதற்கு திரும்பி போவதற்கு சமயம் கிடைத்திருக்குமே. திரும்பி போயிருக்கலாமே அவங்க. நிறைய பேர் நம்ம பார்ப்போம் ஆண்டவருடைய விசுவாசத்துல வந்து நிறைய பேர், ஆனா கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறது எத்தனை பேர்? அழைக்கப்பட்டவர்களோ சில. அதுல விசுவாசி, அதுல சீசர்களா மாறினவர் ரொம்ப சிலர். சீசர்களா மாறினவர் யாரு? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அதிலும் சீடர்களாய் மாறினவர் எத்தனை பேரு? ரொம்ப சிலர். சரியா? இப்படி நீங்க என்ன சொல்றாரு? தயவு செய்து பழைய வாழ்க்கையினுடைய அந்த சம்பூர்ணத்தை நினைச்சு நீங்கள் திரும்பி போகாதிருங்கள். சுயதேசம், விட்டு வந்த தேசம், மூணாவது தேசத்தை பார்க்கலாம். ம் ம் ஆ ம் ம் நகர். ஓகே, இப்போ என்ன இருக்குங்க? அதாவது இவங்க விட்டு வந்த தேசத்தை விட அதிலும் மேன்மையான என்ன தேசம்? பரம தேசம். சரிங்களா? தேவன் எனக்கு பரம தேசத்தை தருவார்னு சொல்லிட்டு நம்பி இருந்த ஜனங்கள், அதனால அவங்க நம்பி என்ன பண்ணிட்டாங்க? அந்த கூடாரத்திலேயே அந்த பரதேசியா தேவனுடைய வாக்குத்தத்துக்கு கீழ்பட்டு வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருந்த நபருக்கு ஒரு ஐடென்டிட்டி தேவன் கொடுக்கிறார். என்ன ஐடென்டிட்டி? தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறது இல்லை. சரியா? நல்லா நீ யோசிச்சு பார்க்கணும். சப்போஸ் என் ஸ்கூல்ல வந்து என் பையன் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கான்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கான். டிராயிங் காம்படிஷன் ஃபர்ஸ்ட், ரன்னிங்கு ஃபர்ஸ்ட், மேத்ஸ் குயிஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட். இப்போ நான் அங்கே போனோடனே கூட்டத்தில் எல்லா பேரண்ட்ஸுக்கும் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண என்ன பண்ணோன்னா, என் பேர் ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு முன்னாடி நான் யார் பேரை சொல்லுவேன்? என் பையன் பேரை. அதாவது இளனுடைய அப்பானா, இளனுடைய அப்பானா. ஏன் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கான்? அவன் நிறைய சாதிச்சிருக்கான். சப்போஸ் அதே இடத்துல என் பையன் ஒன்றும் இல்லைன்னு வைங்களேன், இதனால என் பையன் தான் அது, ஒன்றுமே இல்லை. நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்னென்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், நான் இந்த இடத்துல வேலை பார்க்குறேன், இந்த இடத்துல இருந்து வரேன், என் பையன் எத்தனாம் கிளாஸுக்கு படிக்கிறான். சரிங்களா? இதுல தேவன் என் நிலைமையில இருக்கிறாரு. சரியா? தேவன் இந்த சொந்த ஜனங்களை பார்த்துட்டு இவங்களுடைய தேவன் என்று சொல்லப்படுவதற்கு எனக்கு என்னவில்லை? வெட்கப்படுவதில்லை. சரிங்களா? நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். தேவனை இம்ப்ரெஸ் பண்றது, தேவனையே ஆச்சரியப்பட வைக்கிறது. இவன் என் பையன் சொல்றது எனக்கு வெட்கமே இல்லை. நான் எங்க போனாலும் என்ன சொல்லுவேன்? அது அவனுடைய தேவன் அப்படின்னு சொல்றதுக்கு என்னவா இல்லை? எனக்கு நான் வெட்கப்படவில்லை அப்படிங்கிறார். ஸோ இந்த அளவுக்கு தேவனை ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு ஒருத்தனுடைய விசுவாசத்தை பார்த்து, அந்த 100க்கு அதிபதினு நினைக்கிறேன், நான் வந்து அந்த உன்னுடைய வேலைக்காரனை குணப்படுத்துறதுக்கு நான் வரப்பா அப்படிங்கிறாரு. அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, நீர் இங்க இருந்து எத்தனை வார்த்தை? ஒரு வார்த்தை சொல்லும், என்ன ஆகும்? என்னுடைய வேலைக்காரன் குணமாவான் அப்படிங்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஜீசஸ் வாஸ் அமேஸ்ட். என்னது? அவனுடைய விசுவாசத்தை கொண்டு பார்த்து அவர் என்ன பண்ணாரா? ஆச்சரியப்பட்டார். உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அதாவது ஒரு சப்போஸ் ஒரு அப்துல் கலாம் வந்து பார்த்துட்டு
இந்த பென் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டான்னு எப்படி இருக்கும்? யாரு? அப்துல் கலாம் வந்துட்டு பென் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு கால்குலேஷனை பார்த்து, பென் நீ படிச்சிருக்க இந்த விஷயத்த எனக்கு வந்து நான் வந்து காலேஜ் போகும்போது கூட எனக்கு அந்த ஐடியா இல்லப்பா, உனக்கு அந்த ஐடியா இருக்குன்னு ஆச்சரியப்பட்டாருன்னா எப்படி இருந்திருக்கும்? அந்த ஆச்சரியம் இருந்துச்சாம் இயேசு கிறிஸ்துக்கு, அவனுடைய விசுவாசத்தை பார்த்து. அந்த ஆச்சரியம் தான் தேவனுக்கு இங்க இருக்கிறது. நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம இந்த நேரத்துல என்னுடைய விசுவாசம் தேவனை ஆச்சரியப்பட வைக்கிறதா? என்னுடைய செய்தியினுடைய சுருக்காதான், என்னுடைய விசுவாசம் தேவனை ஆச்சரியப்பட வைக்கிறதா? ஆம் இம்ப்ரெசிங் காட். நான் தேவனை வந்து இம்ப்ரெஸ் பண்றேனா? இதை இம்ப்ரெஸ்னா தமிழ் என்ன? நான் தேவனை வந்து சந்தோஷப்படுத்துகிறேனா? தேவன் என்னை பார்த்து வந்து வெட்கப்படாமல், நான் இவனுடைய தகப்பன், இவனுடைய தேவன் என்று சொல்லப்படுவதற்கு வெட்கமில்லாதவராய் இருக்கிறாரா? நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவரே, இந்த ஆபிரகாம் போல, போன வாரம் படிச்ச அந்த ஈனோக்கு போல, நோவாவை போல, சாராளை போல, அந்த 100க்கு அதிபதி போல, நான் என்னுடைய விசுவாசம் உங்களுக்கு ஆச்சரியப்பட வைத்ததா? லார்ட், நம்ம அதனுடைய ஜெபமா கேட்கலாம். அதை நாம் தொடர்ந்து தேவன் நம்ம விசுவாசத்தினால அவர் ஆச்சரியப்பட வைப்பதற்கு நாம் முயற்சி எடுப்போமாக. தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.